வெல்கம் டு உமா ஸ்டைல் சேனல். இன்றைக்கி கருவாடு ஊறுகாய் எப்படி பண்ணுது உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயமும் நம்ம தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், இதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கால் ஸ்பூனு உப்பு போடுறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. இது 1/4 கிலோ கருவாடு. இதை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடாயில் வறுத்துட்டு அது முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு வெறும் சதை மட்டும் இருக்குது பார்த்துக்குங்க. முள்ளெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டல, லாங்காக போவோம் வீடியோன்ட்டு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இது வாழைக்கருவாடு, நல்ல சதையாக இருக்கிற வாழைக்கருவாடை வாங்கி இதை க்ளீன் பண்ணி வறுத்து முள் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன், சரிங்களா? பூண்டை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து தோலோடு பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், சரிங்களா? பாருங்கள், இந்த வெங்காயத்தை வதக்கிறது தான் பதமே. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது 2 பெரிய பூண்டு பாருங்கள், 2 பெரிய பூண்டு. இது ஒன்றும் பாதியமாக தோலோடு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் போடுறோம். இதுவும் இதோட வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இது 2 தக்காளி பார்த்தீங்களா, 2 வெங்காயம் 2 தக்காளி இதில் போடுறோம். இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை கொஞ்சம் சிறுவே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சுங்களா? பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. கருவாடுக்கும் சேர்த்து போட வேணாம், ஏன்னா கருவாடுலேயே பெரிய கருவாடை வாங்கினால உப்பு அதிலே இருக்கும். அதனால் மீடியமாக நம்ம பண்ணுற இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். நான் இப்போ போடுறேன் பாருங்கள். பாருங்கள், அதில் எடுத்த முள் கருவாடை ஒரு 1/2 வேக்காடாக வறுத்து அதில் எடுத்த முள் பாருங்கள், தனியாக எடுத்துட்டேன் முள். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு சுடு தண்ணியில் கழுவிட்டு கடாயில் போட்டு 1/2 மணி நேரம் 1/2 வேக்காடாக வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்த கருவாடு தான் இது பாருங்கள். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் பாருங்கள், கருவாடை இந்த எண்ணெய் பிரியும் போது இப்போ போட்டுட்டேன். பாருங்கள், அடுப்பை சிறுவை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த மிளகாவோட ஸ்மெல்லு இதெல்லாம் போட்டோம், மூடி வச்சோன்னா அது போயிடும், சரிங்களா? பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்குது. நல்லெண்ணெய் வாசனையோட கருவாடு கமகமன்னு மூக்க தொலைக்குது. இந்த கருவாடு நம்ம போட்ட மசாலா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள். கருவாடு பீஸே தெரியல பாருங்கள்.
பாருங்க, அந்த வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தேன். வறுத்துட்டு பொடி பண்ணுது. இதில் போட்டுறேன். போட்டுட்டு ஒரு கிளறிடுங்க. அவ்வளோதான், கருவாடு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கருவாடு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது 2-3 மாதத்துக்கு வரும். 1 மாதத்துக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் அப்படி 2-3 மாதத்துக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா?